தாமல்ங்கிறது என்னுடைய ஊர் சார். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், பழமையான ஒரு ஊர். டிகே பட்டம்மாள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் டி ஸ்டாண்ட் ஃபார் தாமல் தான். தாமல் கே பட்டம்மாள் தான் டிகே பட்டம்மாள். புறநானூரில் மாமலத்தான்கிற மன்னன் மேலே ஒரு சங்கப்புலவர் பாட்டு எழுதியிருக்கார். அவர் பேர் தாமல் பல் கண்ணனார். 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஊர். அதனால் அந்த ஊரினோட பெயரோட என்னுடைய பெயர், அதான் தாமல் சரவணன் அப்படிங்கிறது. சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகள் நீங்கள் கற்றுக்கோங்க. சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகள். ஒன்று, எல்லாரும் சித்த வைத்தியர் ஆக முடியாது. எல்லாரும் சித்த வைத்தியர் ஆக முடியாது. இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? சில பேர் நெகட்டிவான சில விஷயங்கள் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். நான் எடுத்தேன், எனக்கு அல்சர் வந்துருச்சு, நான் எடுத்தேன், எனக்கு ஒத்துக்கலை. அது என்ன காரணம்னா, அந்த தாவரம் இந்த நோயை குணப்படுத்தும் வல்லமை இருக்கிறது சரி, ஆனால் அந்த தாவரத்தை என்ன பக்குவத்தில் எடுத்துக்கொள்ளணுங்கிறது உண்மையான சித்த வைத்தியனுக்கு மட்டும்தான் தெரியும். எதை நிழலில் உலர்த்தணும், எதை பாலோடு சேர்த்து உலர்த்தணும், எதை நெய்யோடு சேர்த்து சாப்பிடணும், எதை தேனோடு சேர்த்து சாப்பிடணுங்கிற அந்த பக்குவ முறை இருக்கு பாருங்க. அது நம்ம ஆட்களுக்கு தெரியறதில்லை. ஒரு உண்மையான சித்த வைத்தியருக்கு தான் அது தெரியும். எந்தெந்த மூலிகையை எதை எதோட சேர்த்தா நல்லது, எந்தெந்த மூலிகையை நிழலில் உலர்த்தணும், எந்த மூலிகையை பாலோடு சேர்த்து காய வைத்து உலர்த்தணும், எந்த மூலிகையை அரைக்கணும், எந்த மூலிகையை பொடி செய்யணும், எந்த மூலிகை நெய்யோடு சேர்க்கணும், எந்த மூலிகை தேனோடு சேர்க்கணுங்கிற பக்குவம் எல்லாம் ஒரு நல்ல சித்த வைத்தியருக்கு தான் தெரியும். அப்போது இங்கே நம் மண்ணில் சித்த மருத்துவத்தில் எந்த பிழையும் இல்லை. சித்த வைத்தியரிடம்தான் பிழை இருக்கிறதே தவிர சித்த மருத்துவத்தில் எந்த பிழையும் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப சரியான நபர்களை நம்ம பார்க்கணும். பார்த்து அவங்களுடைய அந்த சுத்தி செய்தல்னு சொல்லுவாங்க. மூலிகையை சுத்தி செய்கிறதுங்கிறது ஒரு மரபு. அது எல்லாருக்கும் வராது. கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளர்ந்துடும். நீங்கள் 1/2 கிலோ 100 கிலோ தின்னாலும் உனக்கு முடி வளராது. கருவேப்பிலை எப்படி சாப்பிட்டா முடி வளரும்னு ஒரு சுத்தி இருக்குது. அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் முடி வளரும். இந்த சுத்தி செய்து பக்குவப்படுத்துகிற முறை போயிடுச்சு. ஏன் சித்த வைத்தியம் டைவர்ட் ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் சித்த வைத்தியர் ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சொர அடிக்குதா பப்பாளி இலையை சாப்பிடு, டெங்குவா பப்பாளி கபசர குடிநீர் குடி, எல்லாரும் குடி, லிட்டராக குடி, எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவங்கவுங்க இஷ்டத்துக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சித்த மருத்துவத்திலே முதல் விஷயம், நம்முடைய நாடி பிடித்து நாம் என்ன உடல் தன்மை என்பதை முதல்ல உணர்வது. 3 விதம் இருக்குல்ல, வாதம் பித்தம் கபம். இதில் நீங்கள் எந்த விதம், உங்களுக்கு எது அதிகமாக இருக்கிறது, இந்த எந்த மாதிரி மருத்துவம் உங்கள் உடம்புக்கு சரியாக இருக்கும், இதெல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கிற ஆழமான விஷயங்கள். அப்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியாக உணர்ந்து போனோம்னா நமக்கு சித்த வைத்தியம் ஒரு நல்ல மருத்துவ முறையாக வரும். நான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன். நாங்கள்லாம் பயோடெக்னாலஜி படித்தவங்க. இப்போது அலோபதியில் வரக்கூடிய முக்கால்வாசி மருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? நிறைய டேப்லெட் சாப்பிட்றோம்ல, நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? தாவரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்ற முக்கால்வாசி மருந்தினுடைய செகண்டரி மெட்டபலைட்ஸ்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துக்கான அந்த வேதியியல் பொருள் எதுலேருந்து எடுக்கிறாங்களா? தாவரத்துலேருந்து எடுக்கிறாங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கும்போது என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. இதே மாதிரி தான், ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கலாம், அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இப்போ எனக்கு சொன்ன இடத்துல சொன்னார், போய் சித்த வைத்தியரை போய் கேளுங்க, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் தேடும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர், இந்த முட்டு வலி, இந்த முட்டி வலி, மூட்டு வலிக்கெல்லாம் சித்தகத்தி கீரையை பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை என்னோடய ரிசர்ச்சாக எடுத்துக்கிறேன்ட்டு அந்த சித்தகத்தி கீரையில் இருந்து வேதிப்பொருளை எடுத்து இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய மூட்டு வலிக்கு குணப்படுத்தி நான் செய்த ஆய்வில் அது உண்மையில் குணப்படுத்தி எனக்கு அந்த ஆய்வு நிறைவு கொடுத்தது. அப்போது நம்மக்கிட்ட இன்னும் ஒரு பெரிய முன்னேற்பாடு என்ன செய்யணும்னா, சித்த மருத்துவத்திலே சொல்லப்பட்ட எல்லா மூலிகைகளும் எந்தெந்த நோய்களை குணப்படுத்துகிறதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணோம்னா தான் இந்த உலகம் இன்னும் அதை சத்தமாக கேட்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்கிறோம்ல, வேப்பிலை, மஞ்சள், இதெல்லாம் ஆன்டிபயாட்டிக்னு சொல்கிறோம். மைக்ரோபயாலஜியில் அதை செய்கிறான்.
ஒரு பெட்ரி டிஷ்ஷில் பாக்டீரியாவை வளர வச்சு ஒரு ஹோல் பண்ணி மஞ்சளுடைய எக்ஸ்ட்ராக்டை ஊற்றுறான், மறுநாள் பார்த்தா அதில் வட்டமாக பாக்டீரியா வளரல. இன்றைக்கு நம்ம அதை ஆய்வாக ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மூலிகையும் இந்த நோயை உண்மையில் குணப்படுத்தும் என்பதை ஆய்வு ரீதியாக நாம் செய்ய வேண்டிய நிலையிலே இன்னைக்கு சித்த மருத்துவம் இருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் இந்த சித்த மருத்துவம் எதை நம்பி வந்ததுன்னா நம்பிக்கையை மட்டுமே நம்பி வந்தது. இந்த ஆய்வெல்லாம் கிடையாது. எதை நம்பி வந்ததுங்க? நம்பிக்கையை மட்டுமே நம்பி வந்தது தான் இந்த சித்த மருத்துவத்தினுடைய மரபு. நான் முதலே சொன்னது தான், சித்த மருத்துவம் என்பது உடலை குணப்படுத்துவது மட்டுமல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்த மருத்துவத்தினுடைய நோக்கம் உடம்பை குணப்படுத்துவது மட்டுமல்ல. அதனால தான் திருமூலர் ஏன் பிராணாயாமத்தினுடைய மூலங்கள், தியானத்தினுடைய மூலங்கள், ஆசனங்களுடைய மூலங்கள்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா இதுவெல்லாமும் சேர்ந்தது தான் சித்த வைத்தியம். உங்களுடைய 5 கோஷங்கள் நான் சொன்னேனே, உங்களுடைய அன்னமய கோஷம் தொடங்கி ஆனந்தமய கோஷம் வரைக்கும் 5 கோஷங்களையும் குணப்படுத்துவதற்கான வல்லமை சித்த வைத்தியத்தில் மட்டுமே இருக்கிறதே தவிர வேறு எங்கேயும் நம்மால் பார்க்க முடியாது என்பதை நம்ம எல்லோரும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 மணி நேரம் பேச சொன்னார். அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது. ஒரு கேள்வி பதில் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தார். நான் அதுக்காக அப்படியே முடிக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் சிந்திச்சோம்னு ஒரு முறை யோசித்து பாருங்கள். தீட்சைனா என்ன? தீட்சை பெறுதலினுடைய நோக்கம் என்ன? திருமூலர் யார்? சுந்தரர் நம்பியாண்டார் நம்பி செக்கிழாரினுடைய வழிதாண்டி திருமந்திரத்திலே இருந்து நமக்கு காட்டப்படுகிற திருமூலர் யார்? அவர் ஏன் இங்கு வந்தார்? எப்படி உடம்பை பெற்றார்? ஏன் திருமந்திரம் எழுதினார்? அதில் எதை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார்? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். சித்த வைத்தியம்னா என்ன? சித்தர்னா யாரு? சித்த வைத்தியம் மற்ற வைத்தியத்திலிருந்து எப்படி வேறுபடுகிறது? அதை ஏன் நாம் நாட்டு வைத்தியம் என்று சொல்லுகிறோம்? மற்ற வைத்தியத்திலிருந்து இது எப்படி முரண்பட்டு நமக்கு பெரும் பயன் தருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த நல்ல நாளில், இந்த புத்தாண்டில் உங்களோடு திருமந்திரத்தோடு திருமூலரோடு இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம், ஒரு பெரிய பாக்கியம் அல்ல? இந்த ஆண்டு திருமூலரோடு தொடங்கி இருக்கிறது, திருமந்திரத்தோடு தொடங்கி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் இந்த வருஷம் பயங்கரமாக எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். அதுக்கான ஒரு முன்னேற்ற ஏறாக இந்த நாள் இருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த நல்ல தருணத்தில் உங்களோடு இணைந்து நானும் திருமந்திரத்திலே சில செய்திகளையும் சித்த மருத்துவத்தின் சில செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.